இந்த நாளிலும் கூட நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தபடி என்கேதி அந்த இடத்தை குறித்து நம்ம அதோட தொடர்ச்சிய நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்கேதி அப்படிங்கிறது இஸ்ரேல்ல இருக்க யூதேயா வனாந்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலைவன சோலை. அவ்வளவு அழகான ஒரு இடம். அந்த வனாந்தரத்துல இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம். இந்த இடத்துல தாவீது தங்கி இருந்த பொழுது அவருக்கு நடந்த சம்பவங்களை கடந்த நாட்கள்ல பார்த்தோம். சவுல் அவரை பிடிக்க வரும் பொழுது அந்த குகையில வந்து சவுலே மாட்டிக்கொள்ளும் போது தாவீது வந்து அவர் மேல் கையை போடுவதற்கு துணியவில்லை. அதற்கு பதிலாக தெய்வீக குணத்தை அந்த இடத்துல அவர் காண்பித்ததை நம்ம நாட்கள்ல பார்த்தோம். இன்றைக்கு நம்ம அதோட தொடர்ச்சியாக இந்த என்கேதி வனாந்தரத்துல இருக்கும் பொழுது தாவீது எழுதின சங்கீதங்கள் சிலதை நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமாக அவரு சங்கீதம் 57 இங்க இருந்துதான் அவர் எழுதி இருக்கிறாரு. வேதத்திலே அதை நம்ம பார்க்கும்போது தெரியும். சவுலுக்கு தப்பி ஓடும் பொழுது தாவீது எழுதின சங்கீதம் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 57:1 பார்க்கும் பொழுது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தாவீது இந்த வனாந்தரமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது ஒரு மன சோர்வுக்குள்ள போகல. பயம் இருந்தது அவருக்கு. அடுத்து என்ன செய்வோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுகிறார். இந்த வனாந்திரமான சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு பாதை நம்முடைய வாழ்க்கையில. பக்கத்துல யாரும் இல்லாம இருந்தாலும் நம்மை தேற்றுவதற்கோ வழி நடத்துவதற்கோ இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில ஆஹ் இந்த நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வனாந்தரமான சூழ்நிலையில தாவீது இருக்கும்போதுதான் மிக ஆழமான ஜெபம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான சூழ்நிலையில நாம என்ன செய்கிறோம்? புலம்பி தவித்து மனிதர்களை தேடி அவங்க ஆறுதலை எதிர்பார்த்திருக்கோமா? இல்ல தாவீதை போல தனித்து விடப்பட்ட நேரங்கள்ல ஒரு ஆழமான ஜெப வாழ்க்கைக்குள்ள நம்ம செல்லுகிறோமா? 2வதா ஒரு சங்கீதம் பார்க்கலாம். சங்கீதம் 142. இதுவுமே அவர் குகையில இருந்த பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கீதம் 142:1 பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். 3வது வசனம், என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணியை வைத்தார்கள். 4வது வசனம், வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எவ்வளவு ஒரு ஒரு மனிதனுடைய ஆழமான வேதனையிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இது அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, எனக்கு பாதை தெரியல, எங்க போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு டீப் ஆங்குஷ், அந்த துக்கத்துல இருந்து, ஆனா அந்த துக்கத்திலேயே அமிழ்ந்து போய் விடல, ஆனா அது அப்படியே ஜெபமாக மாற்றுகிறார். இன்னைக்கு தாவீதின் இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உன்னத அனுபவம் இது. துக்கம், பாடு, நெருக்கம், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அதை அப்படியே ஜெபமாக மாற்றுகிறோமா? இல்ல ஆண்டவரை விட்டு பிரிந்து போய் விடுகிறோமா? ஆஹ் நேசர் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறவர்கள் துக்கமான நேரத்துல ஆண்டவரை விட்டு பிரிந்து எதையோ செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக ஆண்டவர் வேதத்துல
வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அஹ் அடுத்ததா பார்த்தா சங்கீதம் 63. சங்கீதம் அநேக சங்கீதங்கள் வேதத்துல ரொம்ப அழகா இருக்கும். அதுல இந்த 63 ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லலாம். 23க்கு அப்புறம் இந்த 63 மிக மிக அருமையான ஒரு சங்கீதம். அவர் சொல்றாரு 63வது சங்கீதத்துல, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் வெடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜெபம் மட்டுமல்ல, ஆராதனையும் தாவீதோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறது. சொல்றேன், நான் உம்மை தேடுகிறேன். அதுவும் எப்படி தேடுகிறேன்? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்ல. ஆனா உம்மை விருப்பத்தோடு நான் தேடுகிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்ப இன்றைக்கு தாவீதின் அனுபவத்தின் வழியாக நம்மில் யாராவது கடந்து போகிறவர்களாக இருந்தா, இந்த தாவீதை போல ஆழமான ஒரு ஜெப வாழ்க்கைக்குள்ளும் ஆராதனைக்குள்ளும் நம்ம கொண்டு செல்லும்படி ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். தாவீது ராஜாவாய் இருந்த நாட்கள்ல எழுதின சங்கீதத்தை விட இந்த மாதிரி வனாந்திரத்துல இருந்து எழுதின சங்கீதங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆண்டவருக்கும் அவருக்கும் இருந்த நெருங்கிய தொடர்பை காண்பிக்கிறது. இந்த சங்கீதங்கள் மூலமாக தாவீது தேவனே அவருடைய அடைக்கலம், கோட்டை அப்படிங்கிறத அவரு அறிக்கையிடுகிறாரு. அது மட்டும் இல்ல, உண்மையாக தன்னுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே ஆண்டவரிடத்துல அவர் தெரியப்படுத்துறார். எதையும் மறைக்கல, பூசி மொழிகல. அதே போல தன்னுடைய இந்த நிராதரவற்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு நேரமாக அவர் எடுத்துக் கொள்ளுகிறாரு. ஆஹ் விசுவாசம்ங்கிறது படிப்படியாய் நம்ம வாழ்க்கையில வளர வேண்டிய ஒன்று. அது அனுதினமும் வளர வேண்டிய ஒன்று. தாவீது இந்த மாதிரி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தன்னுடைய விசுவாசத்தை அவர் வளர்த்து கொள்ளுகிறார். சோ நாம் இந்த நாள்ல ஆஹ் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணம் இங்க சோதிக்கப்படும். இந்த சவுலின் விஷயத்துல தாவீதுடைய குணம் அங்க சோதிக்கப்பட்டது. ஆனா சோதிக்கப்படுகிற நேரத்துல தாவீது அருமையா கிறிஸ்துவின் குணத்தை அந்த இடத்துல அவரு காண்பித்தார். அது மட்டும் இல்ல, ஆழமான ஜெபம், டீப்பஸ்ட் ப்ரேயர்ஸ், அதெல்லாமே இந்த இடங்கள்ல இருந்தா வெளிப்பட்டது. ஸோ அதனால வனாந்திரமான சூழ்நிலையில நடக்கும் பொழுது நாம் தனியா இல்லை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். அவரோடு கூட ஒரு ஆழமான தொடர்புக்குள்ள நம்மை கொண்டு செல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம மறக்க வேண்டாம். என் கேதி இந்த வனாந்திரம் இதுதான் நமக்கு உணர்த்துகிறது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த என்கேதி வனாந்திரத்துல தாவீது இருந்த பொழுது யூதேய வனாந்திரத்தில் அவர் சோர்ந்து போகவில்லை, உம்மை விட்டு பின்வாங்கி போகவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவரே உம்மையே முற்றிலும் சார்ந்து கொண்டு விசேஷமாக ஆண்டவரே ஆழமான ஜெபங்களை ஏறெடுக்கிற ஒரு மனிதனாக அவர் மாறி போனார். அவருடைய குணங்கள் உருவாக்கப்படுகிற இடமாக இந்த வனாந்தரத்தை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையும், எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் எங்களுக்காக அது சாதகமாய் மாற்ற வல்லவர். எங்கள் குணங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக அதை நீர் பயன்படுத்த வல்லவர் என்பதை அறிந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மனிதர்களால் கைவிட்டு ஒதுக்கப்பட்டு உதவியற்ற சூழ்நிலைகள்ல என் தேவனே உம்மையே நோக்கி பார்க்க, உம்மையே அண்டிக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். முற்றிலும் உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் அப்படியே நீர் உருவாக்குவீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும்